கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் செய்தியின் தலைப்பு சூசிங் த நேரோ வே ஆஃப் த கிங்டம், இடுக்கமான வாசல் வழி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 14 வரை. டிசிஷன், தீர்மானங்கள். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கிறோம். அது சிறிய தீர்மானங்கள் அல்லது பெரிய தீர்மானங்கள் எடுத்தாலும் அது நல்லாக யோசித்து அது திட்டமிட்டு ஜெபத்தோடு நாம் அந்த தீர்மானங்கள் நாம் எடுப்போம். அவ்விதமாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாம் நடக்கும் பாதை பற்றி அவர் பேசுகிறார். இங்க 2 பாதைகள் நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜீவனை கொண்டு போகும் பாதை, இரண்டாவது அழிவு கொண்டு போகிற பாதை. முதலாவது பாயிண்ட் நாம் பார்க்கிறோம், த சாய்ஸ் ஆஃப் த கேட். பெரிய வாசல் ரொம்ப சுலபமாக இருக்கும், அதுக்கு ஒப்பு கொடுப்பு இல்லை, மன திரும்புதல் இல்லை. ஆனால் அது தேவனிடம் இருந்து பிரிவுக்கு கொண்டு போகும். The narrow gate is different. அது குறுகிய வாசல். அதுக்கு ஹியூமிலிட்டி தேவை, ரெப்பென்டன்ஸ் தேவை அண்ட் சரண்டர், தாழ்மை, மன திரும்புதல், ஒப்பு கொடுத்தல் தேவை. இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம், த ரியாலிட்டி ஆஃப் த ரோட். வாசலுக்கு பின் ஒரு பாதை இருக்கு நாம் காணப்படுகிறோம். பெரிய பாதை சுகமானது, பலர் நடக்கும் பாப்புலரான பாதை, அநேகர் அந்த பாதையை நோக்கி செல்வார்கள். ஆனால் இந்த குறுகிய பாதையில் நம்ம பார்க்கும் பொழுது அது கஷ்டமா இருக்கும், ஆனால் ரொம்ப அர்த்தமுள்ள பாதையாக நாம் காணப்படுகிறோம். அது கீழ்ப்படிதல், ஜெபம், வளர்ச்சி தரும் பாதை என்று நாம் இங்க பார்க்கிறோம். மூன்றாவது, the seriousness of the decision. அநேகர் சுலபமான பாதையில் தெரிந்து கொள்வார்கள், ஆனால் சிலர் மாத்திரமே இந்த குறுகிய பாதை, இந்த இடுக்கமான பாதையில் நோக்கி செல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த குறுகிய பாதை மாற்றத்தை தேவைப்படுகிறது? இங்க ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை தர ஆசைப்படுகிறேன். ஒரு 2 ரோட் ஒரு மவுண்டனுக்குள்ள அவங்க ஹைக்கர்ஸாக போகிறாங்க. இந்த ஹைக்கர்ஸ் 2 பாதை, ஒரு பாதை ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வைடாக இருக்குது, அங்கே அநேகர் போகிறார்கள். ஆனால் அந்த பாதை ரொம்ப ஃபன்னாக இருந்தால் கூட அது ஒரு டெட் எண்ட், ஒரு ரோடு, ஒரு எண்டிங்க்கு அவர் அந்த பாதையை கொண்டு வருகிறது. இன்னொரு பாதை நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப சிறிய பாதையாக, இடுக்கமான பாதையாக இருக்கிறது. ஆனால் அந்த பாதை தான் ஒரு அழகான ஒரு பிரெத் டேக்கிங் வியூக்கு கொண்டு போகிறது நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த பாதை, இதுதான் இயேசு இங்க சொல்கிறார். 4வது பாயிண்ட் பிரியமானவர்களே, how do we walk the narrow road? இதுக்கு உண்மையாக மன திரும்புதல் தேவை, தேவனை முழுவதும் நம்புவது, தினமும் கீழ்ப்படிந்து உள்ள வாழ்க்கை, கஷ்டத்திலும் தாங்குவது என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, 2 வாசல் இருக்கிறது, 2 பாதை இருக்கிறது, 2 மொழி மற்றும் உள்ளன. நாம் எந்த பாதைக்கு நாம் நோக்கி செல்வோம் என்று நாம் யோசித்து பார்ப்போம். குறுகிய பாதை கஷ்டம், ஆனால் அது ஜீவனை கொண்டு போகிறது, சமாதானத்தை தருகிறது, நித்திய சந்தோஷம் கொண்டு வரும். இந்த லெந்து காலத்தில் நம் விஷயத்தை மட்டும் விடாமல் நம் தேவனிடம் திரும்புவது நாம் பார்க்கிறோம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே ராஜா, நீர் எங்களோடு இருப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை ஆண்டவரே மிக கடினமாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன் அப்பா, இம்மானுவேல் தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே எங்களை உதவிச்சோம் ஆண்டவரே, இந்த இடுக்கமான பாதையில் கஷ்டமா இருந்தாலும் ஆனால் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே, உம் கரத்தை நீட்டு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த வழியில் நல்லபடியாக கூட்டி போனீங்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உங்க கோடான கொடி நன்றி. மறதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.